ஹலோ ஆல், குட் மார்னிங். ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் இது. காலையில் ஆம்லா ஜூஸோட டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆம்லா ஜூஸ் ஒரு 1 இயராக எடுத்துகிட்ருக்கேன். என்ன பெனிஃபிட்னால் அவ்வளோ விசிபிளெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் மார்னிங் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் எம்டி ஸ்டமக்கில் இது வச்சு குடித்தா நல்லா ஃபீல் ஆகும். அதனால் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சப்பாத்தி தான் பண்ணலான்னு நைட்டே மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நார்மல் சப்பாத்தி எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான். அதை எடுத்து திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். சைமல்டேனியஸாக தவ வச்சு சுட்டுட்டு இருந்தேன். காலையில் இப்போது லேட்டாக என்ன கற்றுட்ருக்கேன்னா, காலையில் எப்போது ரைஸ் சாப்பிட்டு காலையிலே ஹெவியாக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ராகி சப்பாத்தி, பச்சைப்பயிறு தோசை, ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாக்கா காலையில் வந்து எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், லைட்டாகவும் இருக்கும். இப்போது காலையிலே ரைஸ் சாப்பிட்டா தூக்கம் வரும் ஆஃபீஸுக்கு போயிட்டு. ஸோ அதனால் வந்து லைட் ஃபுட் எடுத்துக்கலான்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது கூடவே குழம்பெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ ரைஸும் ஆயிடுச்சு. ஸோ சப்பாத்தி ஆனதுக்கப்புறமா டிஃபன் தான் பேக் பண்ணிகிட்ருந்தேன். லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும் குழம்பும் தான். குழம்பு வந்து பச்சைப்பயிறு குழம்பு. அது கூடவே ஒரு முட்டை வேக வச்சு அதிலே பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. லஞ்ச் பேக்கெல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு கேபுமே வந்துருச்சு, கிளம்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.